இந்த வரலாறு வீடியோ போகிறப்ப நான் சொல்லியிருந்த மாதிரி நேதாஜி ஒரு உயிரோடு இருந்தால் நம்ம நிறைய பேர் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். அதாவது ஒரு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டிஸ் எது அவன் ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறானோ அதை தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஒருத்தன் வந்து பயங்கர பலசாலியாக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னா வந்து அவன் பலத்தை யூஸ் பண்ணி அதை அடையணும்னு நினைப்பான், சண்டை போடுவான். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், அவன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவான், மைண்ட் கேம்ஸ் விளாடுவான். ஒருத்தன் நல்லா பேசுகிறான் அப்படின்னா ஆர்கியூ பண்ணுவான். ஸோ இந்தமாரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போயே இதே எடுத்துக்கிட்டு வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நம்ம நாட்டுக்காக நிறைய தியாகம் பண்ணாங்க. அது ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஆக்டிவிட்டி. அதை வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளை இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், வேறு யாருமே சொல்ல முடியாது. நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருந்ததுக்குமே அவங்க தான் காரணம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. இப்போ காந்தி, இந்தியன் காங்கிரஸில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அகிம்சை யூஸ் பண்ணாங்க. அண்ட் சில பேர் வந்து இந்த போராட்டம் பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, வழியை மறித்து உட்கார்றது, இந்தமாரி சில விஷயம் பண்ணாங்க. சில பேர் வந்து அவங்கள்ட்ட இருக்க பலத்தை யூஸ் பண்ணாங்க. லைக் பகத்சிங் அந்தமாரி ரொம்ப சின்ன வயசு 23 வயசில் தனக்கு இருக்கிற அந்த ஒரு கோவத்தை, ஆங்காரத்தை வந்து ஒரு உடம்புல இருக்க வலிமையை யூஸ் பண்ணி அதை வெல்லணும் அப்படின்னு நினச்சி நாட்டுக்காக உயிரே கொடுத்தாங்க. அந்தமாரி பெரிய தியாகிகளாக இருந்தாங்க. பட் இதில் எல்லாத்த விட நேதாஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தான் வந்து ஒரு நல்ல படித்த ஃபேமிலி, நல்ல பணக்கார ஃபேமிலியிலேருந்து வராரு. ஒரு மேயராக இருக்கார். இருந்துட்டு நாட்டுக்காக கிட்டத்தட்ட 12 தடவை வந்து ஜெயிலில் போகிறாரு. நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 தடவை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து எலெக்ட் ஆகிறாரு. காந்திக்கும் அவருக்கும் 7.5 பொருத்தம். அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து, நீங்கள் கவனித்து பாருங்கள், காந்தி, நேருவெல்லாம் பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்ததே கிடையாது. அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு குக்கரில் வெயிட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கும் நாட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. வேறஸ் வந்து நேதாஜியை பார்த்த உடனே தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைக்குது. அவரை கூப்பிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த நேஷ்னல் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தது வந்து இந்தியன் ஆர்மி அப்படின்ற ஒரு விஷயமாக மாறுது. நேதாஜி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அதுலேருந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நேதாஜி யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன பையன், வயசு பையன் கிடையாது. ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அது உடம்புல பெரிய பலமோ, சிக்ஸ் பேக்கோ, ஆர்ம்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வரைக்குமே அவர் வந்து லைஃப்பில் லேர்ன் பண்ணது, ஒர்க் பண்ணது, சாதித்தது எல்லாமே, கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் தான். அவரோட ஸ்ட்ரென்த் வந்து பாலிடிக்ஸ் தான், மிலிட்ரி டாக்டிக்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து அவர் மிலிட்ரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ண அப்படின்றது கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் ஒரு சராசரியான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து காலங்காலத்தில் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப என்ன சொல்லியிருப்பார்? இன்றைக்கி வந்து நான் காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறேன். அண்ட் அது முடிச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் இருக்குது. அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு வேளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். இல்லைனா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். இப்போ நேதாஜி வந்து என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய ஆர்மி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இதனால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சும்மா பார்த்துட்டுலாம் இருக்காது, ஏன்னா கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து தப்பிச்சு பல நாடுக்கு ஓடுவேன். அண்ட் எனக்கு பின்னாடியோ என் கூடையோ வந்து ஒரு கூட்டம் கிடையாது. ஏன்னா கூட்டமாக இருந்துச்சுன்னா தைரியம் இருக்கும், நம்ம வந்து எதை வேணாலும் பண்ணலாம், அந்த மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என் பின்னாடி கூட்டம் கிடையாது, நான் தனியால் தான் போகிறேன். ஸோ இருந்தாலும் நான் தைரியமாக தனியாக துணிச்சலாக நின்று மோதி பார்க்க போகிறேன். எனக்கு எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நான் மோதி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை வந்து போகிறத முன்னாடி அட்வான்ஸ்டாக எழுதி வச்சுட்டு போனவர் தான் நேதாஜி. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீஸ் அ வெரி கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து அவரோட இந்த வீடியோஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் வந்து கிட்டத்தட்ட அவர் கூட ட்ராவல் பண்ணான்னு வச்சுக்கலாம். அவர் எழுதின புக்கு இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படின்ற புக்கு, அண்ட் பின்ன அவரோட பயோகிராஃபி, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை படிக்கிறப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து ஒவ்வொரு கால் தடத்துலையும் வந்து அவனோட சிந்தனை, அவரோட புக்கு படிக்கிறப்ப நீங்கள் கவனிச்சின்னு வச்சுக்கலாம். அவர் சூஸ் பண்ணுற வேர்டு, அந்த டோனு, அந்த அவர் விவரிக்கிற விஷயம், அதில் எங்கே அவருக்கு வலிக்குது, எந்த இடத்த வந்து அவர் ஒரு ஆழமாக யோசிச்சிருக்காரு, அவரோட நோக்கம் என்ன, ஒவ்வொரு மூச்சு காற்றுலையும் வந்து அவர் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றத அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு புரியுது. அந்த ஒரு ஏக்கம் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அவர் எழுதின புக்கில் படித்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதேமாரி தீர்க்கமான ஒரு ஆள். ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா லாகூர் போகிறாரு, ஆப்கானிஸ்தான் போகிறாரு, ஜெர்மனிக்கிட்ட போய் கேட்குறாரு, இட்டாலிகிட்ட போய் கேட்குறாரு, ஜப்பான் கிட்ட போகிறாரு. அவருக்கு எங்கேயாவது ஹெல்ப் கிடச்சி என் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அலையிறார். ஸோ இவ்வளவும் இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ பண்ணாலுமே வந்து எதனால் வந்து இவர் உயிரோடு இருந்தால் நம்ம வந்து நிறைய பேர் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து சில ஈவெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது நேதாஜி
எந்த இடத்துல வந்து எந்த டேட்டில் இருந்தாரோ அதே இடத்துல நடந்த சில நிகழ்வுகளை சொல்கிறான். ஒன்று வந்து அவர் ஜெர்மனியில் இருக்கிறாரு, ஹிட்லரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த டைம் வந்து ஒரு விஷயம் நடக்குது, 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து இந்தியன் சிப்பாய் பேட்டாலியன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஜெர்மனியில் போய் இறங்கி சண்டை போட போது வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் வந்து ஹிட்லர் வந்து எல்லா ஆர்மியும் பிடிச்சிட்டு பிரிட்டன் வெள்ளைக்காரங்களை மட்டும் அமுச்சு விட்டார் ஊருக்கு. அன்றைக்கி வெள்ளைக்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு இருந்தால் வேர்ல்டு வாரே வந்திருக்காது. பட் வெள்ளைக்காரங்களை தூக்கி அமுச்சு விட்டார். ஏன்னா வெள்ளைக்காரங்க அவரை பொறுத்த வரைக்கும் வசந்த ஜாதி அண்ட் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனை கூப்பிட்டு எல்லா அடிமாடு மாரி வேலை வாங்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஒரு பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கீழ்மட்டமாக நடத்தி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த டைமில் வந்து நேதாஜி வந்து அங்கே இருந்தார். அதில் வந்து அந்த பிரிசனர் ஆஃப் வாரில் இருந்தவங்க சில பேர்கிட்ட பேசி அவங்கள வந்து ஆர்மியில் சேர்க்குறது முடிவில் இருந்தார். அந்த இடத்துல வந்து அவரோட நோக்கம் பெருசு. அதனால் வந்து இந்த சின்ன விஷயத்தை அவர் வந்து கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். பட் அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து அதே டைம் வந்து ஹிட்லர் வந்து இந்தியாவுக்கு இருக்கிற பிரிட்டிஷ் கவர்னருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். இந்தமாரி வந்து நீங்கள் வந்து காந்தியை ஷூட் பண்ணுங்கள், ஷூட் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், ஹிட்லர் ஷூட் காந்தின்னு பார்த்தா வரும், அந்த மெசேஜ் வரும். காந்தியை ஷூட் பண்ணுங்கள், அவர் கூட இருக்க 20 பேரை ஷூட் பண்ணுங்கள், பின்னாடி ஒரு 100 பேர் வருவாங்க, அவங்களையும் ஷூட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 200 பேர் வருவாங்க, அவங்களையும் ஷூட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் பெரிய போராட்டம் நடக்கும், எல்லாத்தையும் கொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்தியா நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இது எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஒருவேளை ஹிட்லர் ஜெயிச்சிருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இன்னும் 2 இன்சிடென்ட் நடக்குது. இதுக்கப்புறம் நேதாஜி வந்து ஜப்பானுக்கு போகிறாரு. டோக்கியோவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. அப்போ பேசுகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு தேவை ஒரு ரூத்லெஸ் டிக்டேட்டர்ஷிப் தேவை. அந்த சர்வாதிகாரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிஷனே இல்லாமல் பண்ணிவிடும். அப்போசிஷன் எல்லாத்தையும் வந்து க்ரஷ் பண்ணி கொலை பண்ணிவிட்டு இந்தியா வந்து முன்னேறதுக்கான பாதை கொண்டு போகும். 20 வருஷம் ஒரு ரூத்லெஸ் டிக்டேட்டர்ஷிப் தேவை அப்படின்றத வந்து அவர் பேசியிருக்காரு ஓப்பனாக. அவரோட புக்லேயும் கூட பார்த்திங்கன்னா ஃபேசிசம் பற்றி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்கிறாரு. பட் அட் தி சேம் டைம் வந்து அவர் வந்து நாசி கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணதில்லை, நாசி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காரு. அதுவும் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இன்னொரு இன்சிடெண்ட் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா 1943 வந்து பர்மாவில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. அது பேர் டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்டில் வந்து இந்தியன் பிரிசனர் ஆஃப் வாரை வந்து ஜப்பான்காரங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க பிரிட்டிஷ் ஆர்மிலேருந்து சிப்பாயாக இருந்தவங்க அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு அதில் கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, கொடுமைப்படுத்தி இந்தமாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ரொம்ப கொடூரமான அந்த ஒரு விஷயம். அது விக்கிபீடியாவில் ஒரு பெரிய பேஜே இருக்குது அதை பற்றி. அந்த நடந்தது வந்து 1943 ஜூலை டு அந்த எண்ட் ஆஃப் இயர் அந்த மாதிரி வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ வந்து அக்டோபரில் இவர் வந்து நேதாஜி வந்து அதே கேம்பில் இருந்திருக்கார், பர்மாவில் அதே கேம்பில் இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஆர்மியை ரெக்ரூட் பண்ணுறதெல்லாம் இருந்திருக்காரு. இந்த விஷயத்த அவர் தடுக்கலை அப்படின்றது. ஏன்னா அகெயின் அவரும் வந்து ஜப்பானோட பாதுகாப்பில் தான் இருக்கார். அப்போ ஜப்பானை எதிர்த்து கொஷினும் கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தமாரி சுச்சுவேஷன் தான். பட் என்னென்னா இப்படி இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் நாளைக்கு சுதந்திரம் அடைஞ்சு அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தாலும் ஜெர்மனி ஜப்பான் எல்லாம் வந்து வின் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன்று நேதாஜியை தூக்கியிருப்பாங்க, இல்லைனா நேதாஜியை வச்சுக்கிட்டு ஒரு பப்பட் கவர்மெண்ட் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து இந்தியாவை வந்து நார்த் கொரியா மாரி ஆக்கியிருக்கும். அண்ட் எந்த ஒரு டிக்டேட்டரும் கைஸ் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா ஈவன் ஹிட்லரோட மெயின் கம்ப் அப்படின்ற ஒரு புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஹிட்லர் வந்து எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சார், அவரோட நோக்கம் என்ன, அவர் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர் புக்கில் என்ன எழுதினாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஹிட்லரும் அதேமாரி பொலிட்டிக்கல் சைடில் இருந்திருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, நாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்காரு, ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நேதாஜி என்ன பண்ணாரோ அதே ப்ளூ பிரிண்ட்டு தான். அதே ப்ளூ பிரிண்ட்டு அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து இப்படி ஆனது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் பால்பாட் எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, நீங்கள் நிறைய டிக்டேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சுப்ரீம் பவர் எப்படி வருது அப்படின்னா மக்களோட ஆதரவுனால தான் அவங்க எல்லாருமே சுப்ரீம் பவர் ஆகுறாங்க. அந்த சுப்ரீம் பவர் ஆனதுக்கப்புறம் தே கேனாட் ஹேண்டில் த பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேதாஜி மேபி ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கலாம். பட் அவர் சுற்றி இருக்கிறவங்க அவரை யூஸ் பண்ணி, அவர் பேரை யூஸ் பண்ணி நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் மட்டும் போய் எல்லாரையும் கொலை பண்ணல. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவர் கீழே இருந்தவங்களாம் சேர்த்து நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஹிட்லர் கண்ணு கூட போயிருக்காது, ஹிட்லருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த விஷயம்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ திங்க் பேஸ்ட் ஆன் இப்போ நான் சொன்ன ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒருவேளை நேதாஜி இருந்திருந்தால் நம்ம நிறைய பேர் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் சியர்ஸ் அண்ட் வில் கேட்ச் அப் அகைன் another video guys. Thank you, cheers.